ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் கிரிட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, மணிகண்டன் அவங்க நடிப்பில் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற குடும்பஸ்தான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா ராஜேஸ்வர் காளிசாமி. அவர் வந்து ப்ரீவியஸாக நக்லைட்ஸில் வந்து இலுமினாட்டி அண்ட் பேக் டு ஸ்கூல் இந்த யூடியூப் சீரிஸ் எல்லாமே அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த சீரீஸில் வந்து எந்த அளவுக்கு ஃபன் அண்ட் ஹியூமர் இருக்குமோ அதே லெவலில் வந்து இந்த படத்துலேயுமே எல்லா ஹியூமர்ஸ் அண்ட் எல்லாமே ஈக்குவலாக கொண்டு வந்திருக்காரு. படத்தோட கதாநாயகன் யாருன்னா மணிகண்டன் நடிச்சிருக்காங்க. அவங்களோட பேரை வந்து சான்வி மேகனா அவங்க நடிச்சிருக்காங்க. படத்தில் வந்து மணிகண்டனோட மாமா, அதாவது அக்கா ஹஸ்பண்டாக வந்து குரு சோமசுந்தரம் அவர் நடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து மணிகண்டன் அவங்களோட ஃபாதராக வந்து சவுந்தரராஜன் அவங்க நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்னன்னா, அவர் சொந்த ஊர்லேயே மணிகண்டன் வந்து ஒரு சின்ன பிரிண்டிங் கம்பெனியில் வந்து டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, அவங்க லவ் இன்ட்ரெஸ்டான சான்வி மேகனா வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆகுது. அந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணதுனால அவங்களுக்கும் அவங்க ரெண்டு ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு. இதுக்கடையில் 2 மாதத்தில் மணிகண்டன் அவருக்கு என்ன ஆகுதுன்னா, அவருக்கு இருக்கிற அந்த ஒர்க்கும் ஒரு சின்ன பிரச்சனையால் போயிடுது. அதுக்கப்புறம் அவர் வந்து அதுலேருந்து எப்படி வெளில வராரு, இதுதான் படத்தோட கதை. படத்தில் ப்ளஸ் என்னென்னா, நக்லைட்ஸ் டீமோட கிட்டத்தட்ட யூடியூப்பில் எந்த அளவுக்கு ஃபன் அண்டு ஹியூமராக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இதுலேயும் ஃபன் அண்ட் ஹியூமர் எல்லாமே இருக்குது. நிறைய இடங்களில் வந்து நம்மளுக்கு ஒரு மிடில் கிளாஸ் லைஃப், சிங்கிள் பையனாக வீட்டில் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்படுவோம், எல்லா இடத்துலையும் நம்மளால் ஈஸியாக கனெக்ட் ஆகிக்க முடிஞ்சது. நிறைய சீன்ஸில் சடனாக 2 மாதம் வேலை இல்லைங்கிறப்ப வீட்டில் அதுக்காக என்னென்ன பொய் சொல்லி சமாளிக்கிறாராங்கிறதா இருக்கட்டும். நிறைய இடங்களில் நம்மளை அறியாமலே அந்த கேரக்டரோட ஒண்டி போகிற மாதிரிலாம் நிறைய இடத்துல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவரோட மாமாங்கிறதுனால வந்து ஒரு சப்போர்ட்டிவ் மாமா ரோல் மாதிரி குரு சோமசுந்தரம் அவர் வந்து நடிக்கல. கிட்டத்தட்ட ஒரு சேடிஸ்ட் மாதிரி அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு சந்தோஷப்படுற ஒரு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவருக்கும் மணிகண்டனுக்கு எப்போவுமே ஆகாது. அந்த மாதிரியான செட்டப்பில் இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஈகோ கிளாஷ் என்னெல்லாம் பண்ணுவாங்க. அந்த டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரியான கேரக்டரைசேஷன்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும். அது எல்லாமே படத்தில் சில சீனில் நம்மளுக்கே பார்க்கல, கொஞ்சம் குரு சோமசுந்தரம் அவரை பார்க்கல, நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தால் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எனக்குலாம் நிறைய இடத்துல ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவும் இருந்தது. அந்த லெவலில் இருந்துச்சு அவர் கேரக்டரு. குரு சோமசுந்தரம் அவர் எப்படின்னா, கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஜோக்கர் படத்தில் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்து மின்னல் முரளிங்க படத்தில், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துலேயும் நல்லா அவருக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நல்ல சூப்பரான ரோலு. அது மாதிரி மணிகண்டன் அவரும் கிட்டத்தட்ட யதார்த்தமாக நம்மளில் ஒருத்தருங்கிற மாதிரி அந்தளவுக்கு நடிப்பு வெளிப்படுத்தியிருந்தார். எந்த இடத்துலையுமே மிகையாகவே இல்லை. ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதே திரும்ப நம்ம எவ்வளோக்கு ஃபீல் பண்ணுவோம், இந்த இது பண்ணியிருக்காமல் இருந்திருக்கலாமே அப்படிலாம் தோணும்ல, அதே மாதிரி ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும். ஏதாவது சின்னதாக ஒன்று நடந்து அது சக்ஸஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு நம்மளே பாராட்டிக்கிட்ட சீனாக இருக்கட்டும், அவரே மோட்டிவேட் பண்ணிக்கிடுது. இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் படத்தில் அப்படியே கிட்டத்தட்ட யதார்த்தமாக நம்மளே ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. படத்தில் மெயினாக காமெடி மட்டும் இல்லை, எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாமே நல்லா நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்து. அவருக்கு வேலை போனப்போ அது எல்லாருக்கும் தெரிய வர்றப்ப அந்த இடத்துல அவர் கூனி நிற்கிறதா இருக்கட்டும், எதுவுமே சொல்ல முடியாமல் அவர் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை அவங்க அம்மா அப்பா எதுவுமே அதுக்கடுத்து வேலை போனதுக்கடுத்து அவங்க அம்மா வந்து என்ன மாதிரி அவங்க நடத்துகிறாருங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ரிலேட் பண்ணிக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல வந்து எமோஷ்னல் நல்லாவே ஒர்க் அவுட்டும் இருந்துச்சு. ஹீரோயினாக நடிச்சிருக்க சான்வி மேகனா அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை நீட் அண்ட் க்ளீனாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து படத்துக்கு மெயின் ப்ளஸ்னால் பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக், சாங்ஸ் எல்லாமே படத்துக்கு கரெக்டாக ஆப்டாக சூட்டாக இருந்துச்சு. அதுவும் நீட்டாக இருந்துச்சு. அது எக்ஸ்ட்ராவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, அழகாக நீட்டாக அப்படியே ஒரு நம்மளுக்கு எங்கே ஃபீலிங்காக தேவையோ அந்த இடத்துல ஃபீலிங் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எல்லாமே கரெக்டான மீட்டரில் இருந்ததுன்னு சொல்லலாம். படத்தில் வந்து டயலாக் ரைட்டிங் எல்லாமே வேறு லெவலில் இருந்ததுன்னு சொல்லணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கே எமோஷ்னல் டைலாகாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் வரும். அந்த இடத்துல மணி தான் இல்லாமங்கிற மாதிரி அதை வச்சு ஒரு ஆர்கியூமெண்ட்லாம் போகும். அந்த இடத்துலலாம் வேறு லெவலில் ரைட்டிங்காகவும் சரி, பெர்ஃபார்மன்ஸாகவும் சரி வேறு லெவலில் இருக்கும். அதுவும் மெயின் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து வந்து கிளைமேக்ஸில் வந்து 2 காரில் வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது எல்லாமே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அந்த இடம் எல்லாமே அந்த இதை 2 லிங்க் பண்ணி அங்கேயும் இங்கேயும் மாற்றி காமிச்சு அப்படியே ஒரு காமெடி டோன் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட்டும் ஆகிருந்துச்சு. அது மாதிரி மெயினாக ஒரு சீன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதாவது மணிகண்டனுக்கும் அவரோட அப்பாவும் நடிச்சிருக்கு சவுந்தரராஜன் அவருக்கும் வந்து கிளைமேக்ஸில் அவர் வந்து வேலை இல்லைன்னு தெரிகிறப்போ ஒரு சாப்பிட்றப்ப
சவுந்தரராஜன் அவருக்கும் சரி மணிகண்டனுக்கும் ஒரு இடையே வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதெல்லாம் வேற லெவல் அல்டிமேட்டாக இருக்கும் அந்த சீன் எல்லாமே. படத்தில் நெகட்டிவே இல்லையான்னா அப்படி சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரோவலுக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப அது வரைக்கும் நல்ல டைம் போனதே தெரியாத அளவுக்கு இன்ட்ரோவல் வரைக்கும் நல்லா ஃபன்னாக ஜாலியாக எமோஷனலாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு படம். இன்ட்ரோவலுக்கு அப்புறம் மட்டும் எனக்கு என்னமோ படம் எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் லேக்காக இருக்க மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அது மட்டும் தான். மற்றபடி படத்தில் வேறு எனக்கு தெரிஞ்சு வேறு பெருசாக எதுவும் குறலாம் இல்லை. படம் ஓவராலாக எப்படி இருக்குன்னா ஃபேமிலியோடு போய்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நமக்கு நல்லா ஜாலியாக ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரீயாக ஜாலியாக சிரிச்சிட்டு வரலாம்.